வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மெக்கீஸ் சேனல். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் கேட் 2021 எக்ஸாமுக்கான லாஸ்ட் 30 டேஸ்க்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் மெக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். கேட் 2021க்கான டீட்டெயில் எக்ஸாமினேஷன் ஷெடியூல் வந்து ஐஐடி பாம்பே வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹால் டிக்கெட்டும் அவைலபிளாக இருக்குது. இன்னும் நீங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபெமிலியர் ஆகிக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமினேஷன் 6th பிப்ரவரியில் இருக்குது. ட்ரிபிள் அண்ட் இசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7th பிப்ரவரியில் இருக்குது. சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 13th பிப்ரவரியில் எக்ஸாம் இருக்குது. நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 14th பிப்ரவரி இருக்குது. மார்னிங் ஒரு செஷன் இருக்குது, ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் இருக்குது. மெக்கானிக்கல் சிஎஸ் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 month வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மளுக்கு டேட் இருக்குது. நீங்கள் எல்லா டாப்பிக்கும் நீங்கள் வந்து pretty much சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த 1 month வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரூசியல் டைம்னு சொல்லுவேன். இதை வந்து நீங்கள் எப்படி எஃபெக்டிவ் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. நம்ம இப்போ என்டையர் சிலபஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இந்த 1 monthக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட்டில் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், சாப்டர் வைஸ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாமே வந்து தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 30 டேஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே வந்து போட்டிருக்கு. இது வந்து நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கே காமனான ஒன்று தான். இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் டிஸ்கஸ் பண்ணேன். அமித் குலியான்னு சொல்லிட்டு கேட் ஆல் இண்டியா ரேங்க் 1ல் வந்து அவர் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி வினோத்குமார் டட்டுசல்லியா அவர் வந்து ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் 3. அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி அவங்க எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படிங்கிற அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிளான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ 30 டேஸ் இருக்குன்னா அவங்க வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறாங்க. 10 days 5 days 10 days 5 daysன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் 10 days அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ரிவிஷன் பண்ணுறாங்க. சப்ஜெக்ட் ரிவிஷன் வந்து ஃபுல் ரிவிஷன் கிடையாது, சப்ஜெக்ட் ரிவிஷன்ஸ். இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோன்னா மெக்கானிக்கலில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் ரிவிஷன் பண்ணிட்டு அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கான சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் அந்த 10 days இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிவிஷன் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்ட்கான மார்க் டெஸ்ட்டையும் பண்ணுறாங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு ரிமைனிங் 5 daysல வந்துட்டு 2 times வந்து அவங்க வந்து ஃபுல் சிலபஸ்க்கான ரிவிஷன் பண்ணுறாங்க. சில பேர் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே எப்படி படிச்சிருக்காங்கன்னா அவங்க புக்ஸை வச்சு ரிவைஸ் பண்ணாங்க. பட் நம்ம வந்து எல்லாருமே அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ஹேண்ட் நோட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். மினிமம் 2 times வந்து உங்கள் ஃபுல் நோட்ஸை வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்லாட்டுக்கு போனீங்கன்னா ரிமைனிங் 10 days இருக்குது. ஸோ ரிமைனிங் 10 daysல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 10 days எடுத்துக்கலாம். அந்த 10 days என்ன பண்ணணும்னா 10 ஃபுல் பேப்பர் மார்க் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண. நீங்கள் ஃபுல் சிலபஸ் ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மினிமமாக கண்டிப்பாக ஃபுல் பேப்பர் மார்க் டெஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வைஸ் பண்ணும்போது அந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங்காக அந்த சப்ஜெக்ட் கூட நீங்கள் கொஸ்டின் எங்கே இருக்குது, எந்த இடத்துல கேட்டிருக்கான்னு கிளியர் ஐடியா இல்லாதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஃபுல் பேப்பருக்கான மார்க் டெஸ்ட் மேண்டட்ரியாக மினிமம் வந்து ஒரு 10 பேப்பர் நீங்கள் அட்லீஸ்ட் அதை வந்து நீங்கள் வந்து 10 days டெடிகேட்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. 3 hour எக்ஸாமினேஷன் மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுங்க. அப்போ இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ எல்லாமே நீங்கள் விர்ச்சுவல் கால்குலேட்டர் மேண்டேட்டரி யூஸ் பண்ணுங்க. எப்படி எக்ஸாமினேஷன் செட்டப் இருக்கோ அதே மாதிரி விர்ச்சுவல் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் நார்மலாக வந்து பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கே எக்ஸாமில் போனீங்கன்னா விர்ச்சுவல் கால்குலேட்டர் நீங்கள் ஃபெமிலியர் இல்லைன்னா அதில் கொஞ்சம் டைம் வந்து லேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் எக்ஸாம் செட்டப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பண்ணுங்க. நீங்கள் ஃபோன்லேயே கூட நீங்கள் வந்து ஆப்பில் போயிட்டு விர்ச்சுவல் கால்குலேட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை வந்து சிஸ்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விர்ச்சுவல் கால்குலேட்னு கூகுளில் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகும். நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, அப்படியே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஸோ இந்த 25 days எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் 5 days அந்த ஃபுல் பேப்பர் மார்க் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். எந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்துட்டு ஈஸியாக இருக்குது, எந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, எந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து சில்லி மிஸ்டேக் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியல, அதெல்லாமே வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த டாபிக் மட்டும் பர்டிகுலர் ரிவைஸ் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு தடவை உங்கள் கான்செப்டில் ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மோட்டிவேட்டடாக செல்ஃப் மோட்டிவேட்டடாக எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருந்துட்டு எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஒன் செகண்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 10 days என்ன பண்ண போகிறோம், சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கான மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். செகண்ட் அதுக்கப்புறம் 5 days வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸை ரிவிஷன் பண்ண போகிறோம். மினிமம் 2 times ரிவிஷன் பண்ணணும். அதுக்கடுத்த 10 days என்ன பண்ண போகிறோம், மினிமமாக நம்ம வந்து 10 ஃபுல் பேப்பர் மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறோம். கடைசி 5 days அனலைஸ் பண்ணிட்டு எந்த ஏரியாவில் வீக்காக இருக்குமோ அந்த கான்செப்ட் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மார்க் டெஸ்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஐடி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 பேப்பர் அவங்களே கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் எடுத்துக்கினா மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 65 கொஸ்டின் வச்சு அவங்க வந்து ஒரு மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2 மெக்கானிக்கல் 1 மெக்கானிக்கல் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் அந்த கொஸ்டின் எல்லாமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஆரம்பிக்குமோ அதே மாதிரி நீங்கள் அதை எல்லாமே ஃபாலோ பண்ணி கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம், விர்ச்சுவல் கால்குலேட்டர் பார்க்கலாம். ஸோ எல்லாமே கிளியராக பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த மார்க் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் மெக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.